கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதல். 2021 ஆண்டின் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல விதமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் பாதுகாப்பினாலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். ஆண்டவருக்குள் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த வருஷம் நாம் கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் தேவன் தம்முடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி, மிகுந்த ஆசீர்வாதத்தின்படி தம்முடைய கிருபையை உங்கள் மீது பொழிந்தருவாராக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன். ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் சகல ஜீவராசிகளையும் மனிதனையும் படைத்தவர் அவரே. ஆகவே அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உலகத்திலே நமக்கு பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றுதான். ஆம், அது ஒரு ஐஸ்வர்யம் தான், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இவைகளை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? இந்த வருஷத்துல அவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். உங்கள் தேவைகளை எல்லாம் நிச்சயமாய் தேவன் இந்த வருஷத்திலே சந்திப்பார். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் தேவன் இந்த வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை, பாதுகாப்பு, கிருபை, இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த 2021 வருஷத்திலே உங்களுக்கு அபரீத விதமாய் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தந்தருள்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் தெரியப்படுத்துங்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட நாம் ஜெபத்திலே தரித்திருந்து அவருடைய ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருந்து அவரை அண்டிக் கொள்வோம். அவரை அண்டிக் கொண்ட ஜனம், அவரை தேர்ந்தெடுத்த ஜனம் பாக்கியமுள்ளதாக இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். ஆகவே நாம் அவரை அண்டிக் கொள்வோம், அவரை தேடிக்கொள்வோம். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன். அவரிடத்துல ஒரு குறைவும் கிடையாது. அவர் யாருக்கும் பாகுபாடு பார்ப்பது கிடையாது, பார்ஷியாலிட்டி பார்ப்பதே கிடையாது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆம், அந்த ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன் இந்த வருஷத்திலே உங்களோடு கூட மிகுந்த ஐஸ்வர்யத்தினாலும் மிகுந்த ஆசீர்வாதத்தினால் கண்டிப்பாய் நிரப்புவார். அவரை அண்டிக் கொள்ளுங்க. அதுதான் வசனம் சொல்லி இருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன், இரக்கப்படுகிறவர். மனுஷன் ஒருவேளை இறங்காமல் போன வருஷத்துல, கடந்த வருஷத்துல 2020 ஒருவேளை மனிதன் உங்களுக்கு இறங்காமல் போயிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இரக்கம் பாராட்டாமல் போயிருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு இரக்கம் பாராட்டாமல் போயிருக்கலாம். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இரக்கம் பாராட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தர். நான் உன்னில் இரக்கத்தை, என்னில் உள்ள இரக்கத்தை உனக்கு ஐஸ்வர்யத்தை போல நான் பாராட்டுவேன். நான் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் உங்களிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் மிகுந்த அன்பினாலே, தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் உங்கள் மீது இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்கள் மீது அவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவ்வளவு தூரமாய் அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு ரட்சிப்பை அளித்திருக்கிறார். இந்த வருஷத்துல அவர் கிருபையினாலே உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறவராயிருக்கிறார்.
கிருபையினாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கிருபையினாலே உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கிருபையினாலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை தேவன் மாற்றி போடுவார். கிருபையினாலே இந்த வருஷத்துல உங்களுக்குள்ளதான வழக்கு எந்த கோர்ட்ல எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, அவைகளை கிருபையினாலே தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். கிருபையினாலே ஒருவேளை சொத்து தகராறு நிமித்தமாக அநேக வருஷங்களாய் எல்லாம் அப்படியே நிற்கிறது, ஒன்றும் எங்களால் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார், இந்த வருஷத்திலே அவைகளை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடன் பிரச்சனையினால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே நான் எல்லாவற்றையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வருஷத்திலே அந்த காரியத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் கிருபை உள்ளவர். அது மாத்திரமா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை எங்க மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் சரியான நேரத்துல இந்த மன காரியங்கள் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் நிச்சயமாய் அதை செய்வார். விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் அவர் கிருபை உள்ளவர். இந்த கிருபையுள்ள தேவன் உங்களுக்கு கிருபையாய் இறங்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான நன்மைகளை உங்களுக்கு உங்கள் சொந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில தேவன் கண்டிப்பாய் செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு எல்லாவற்றிலையும் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேத வசனம் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் நன்மை செய்வார். அதே தேவன் தான் இன்றும் இருக்கிறார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று தேவன் திருவுளம் பெற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவன் ஆதியில் இருந்த அதே தெய்வம் இன்று வரைக்கும் இருக்கிறார். இந்த வருஷத்துல அவர் உங்களை அருமையாய் வழி நடத்துவார். ஆம், அவர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்குள்ளாய் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் உங்கள் கால் இடராதபடிக்கு உங்களை அருமையாய் பாதுகாப்பார். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் சரி, அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதியின் கொடுமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே அதை மாற்றி போடுவார். இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யத்திலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். நீங்க ஒன்றும் கலங்க வேண்டியதில்லை. யோசனை என்னவாய் செய்யப்போ, எப்படி முடிக்க போகுதோ, இந்த வருஷம் எப்படி துவக்கமே எப்படி இருக்கு, அப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், துவக்கத்தை பார்க்கல எப்படி முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும், ஆரம்பத்தை பார்க்கறதுல முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அவர் முடிவு மாத்திரம்ல, ஆரம்பமும் ஆசீர்வாதம், அவரிடத்துல முடிவும் ஆசீர்வாதம். அவர் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போதே, பூமியை உண்டாக்கும் போதே எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் சிருஷ்டித்தார். அதே போலதான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நீங்க பாருங்க, எதிர்பார்த்த எல்லா காரியங்களும், எதை எதிர்பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, சீக்கிரமாய் அது நடக்கும். தேவனாகிய கர்த்தர் உடனே அதை உங்களுக்கு செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ ஒன்றுக்கும் கலங்கவே வேண்டிய, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் கிருபையினாலே நாம் அழிவின் குகையிலிருந்து போன வருஷத்துல மீட்கப்பட்டோம். போன வருஷத்துல பாருங்க, 2020 வருஷத்துல எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ தலைவர்கள் மரித்து போய், எத்தனையோ மருத்துவர்கள் மரித்து போய்விட்டார்கள், எத்தனையோ நாட்டை ஆண்டவர்கள் மரித்து போய்விட்டார்கள், எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. ஆனாலும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், இதுவரைக்கும் தேவன் உங்களை நடத்தின அவருடைய செயல் மகா பெரியது. ஆமென். எவ்வளவு அருமையாய் நடத்தினார். ஏனென்றால் அவருடைய கிருபை பெரியது. தேவன் தம்முடைய இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளதான தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் மிகுந்த பாதுகாப்போடு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். அவர் இனியும் பாதுகாப்பார். இப்பொழுது மாத்திரமல்ல, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம், இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனத்தை
நீங்கள் பாருங்கள், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, மிகுந்த அன்பு, கொஞ்சம் நெஞ்ச அன்பு இல்லைங்க, மிகுந்த அன்பு, அவர் நம் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். அவர் மனுஷன் மீது, அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனத்தின் மீது மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். ஆம், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அது மாத்திரமா, கிருபையினாலே உங்களை ரட்சிக்கிறவர். இந்த வருஷம் அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத நேசம், அவருடைய மாறாத அன்பு, அவருடைய மாறாத இரக்கம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும். தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னாலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2021 வருஷம் ஆண்டவரே, எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மிகுந்த இரக்கத்தை காண்பித்து நம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு தந்தருள்வீராக. கிருபையினாலே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நம்முடைய அன்பினாலே அவர்களை அரவணைப்பீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் அவர்கள் ஆசீர்வாதம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு ஆண்டவரே வாய்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபை சமாதானம் கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் 2:4 பற்றி கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.